அமெரிக்காவின் தாட் வான் பாதுகாப்பு சாதனத்தை தூக்கி சாப்பிட்ட சீனா. HQ-19 இது புதுசா இருக்கே. அமெரிக்காவின் தாட் வான் பாதுகாப்பு சாதனம் தான் உலகத்திலேயே சிறந்தது என்று பேசப்பட்டு வரும் நிலையில் அதை காலி செய்யும் அளவிற்கு பிரம்மாண்ட வான் பாதுகாப்பு சாதனத்தை HQ-19 என்கின்ற பெயரில் சீனா உருவாக்கி இருக்கின்றது. தாட் வான் பாதுகாப்பு அம்சத்தை இஸ்ரேல் பயன்படுத்தி வருகிறது. சமீபத்தில் ஈரானுடன் நடந்த போரில் இதன் தேவை அதிகமாக இருந்தது. ஆனால் இது முற்றிலும் பாதுகாப்பான சாதனம் கிடையாது என்பதும் இதே போரால் நிரூபணமானது. அதாவது ஏமன் வீசிய பாலஸ்டீன் 2 மற்றும் ஈரான் வீசிய ஃபாத்தா ஆகிய ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை தாட் கோட்டை விட்டது. ஏவுகணையை தடுக்கும் வேகம் வினாடிக்கு 2.8 கிலோமீட்டர் என்கின்ற அளவில் இருக்க வேண்டும். ஆனால் தற்பொழுது சீனா தயாரித்துள்ள HQ-19 வான் பாதுகாப்பு சாதனம் வினாடிக்கு 10 கிலோமீட்டர் என்கின்ற அளவில் பயணிக்கும். ஒப்பீட்டளவில் பார்த்தால் தாட் 150 கிலோமீட்டர் உயரம் போகும். HQ-19 200 கிலோமீட்டர் உயரம் போகும். தாட் 200 கிலோமீட்டர் சென்று அழிக்கும். HQ-19 1000 கிலோமீட்டர் சென்று அழிக்கும். தாட் 3000 கிலோமீட்டர் கண்காணிக்கும். HQ-19 4000 கிலோமீட்டர் கண்காணிக்கும். ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் மட்டுமில்லாது வான்வெளியில் தாழ்வாக பயணிக்கும் செயற்கைக்கோள் வரை தாக்கும் நோக்கத்துடன் இது தயாரிக்கப்பட்டுள்ளது. இவ்வளவு பலம் வாய்ந்த சாதனத்தை ஈரான் உள்ளே கொண்டு வந்து விட்டால் பிறகு உலகப் போருக்கு ஆசியா தயாராகிவிடும் என்று சொல்லப்படுகின்றது. சீனாவின் பாதுகாப்பு திறன்களை மேம்படுத்தும் நோக்கில் 1990களின் இறுதியில் 863 எனும் பெயரில் ஒரு திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தில் முதலில் HQ-9 என்கின்ற வான் பாதுகாப்பு சாதனம் உருவாக்கப்பட்டது. 1999இல் இதன் முதற்கட்ட சோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டது. அதாவது 200 கிலோமீட்டர் உயரத்தில் இருந்து வினாடிக்கு 10,000 மீட்டர் வேகத்தில் வரும் ஏவுகணைகளை இதனால் தடுக்க முடிந்தது. இதன் மேம்பட்ட வடிவம்தான் HQ-19. இது KKV வகையை சார்ந்ததாகும். ராக்கெட் போல உள்ள இந்த வான் பாதுகாப்பு அம்சத்தில் எந்த வெடிபொருளும் இருக்காது. வெடிபொருள் மட்டுமல்ல, எரியூட்டும் பொருட்கள், ரசாயனங்கள் அல்லது கதிரியக்க பொருட்கள் என எதுவும் இருக்காது. வெறுமனே வேகமாக மோதி இலக்கை அழிக்கும். இதைத்தான் KKV என்று சொல்வார்கள். இது எப்படி சாத்தியம் என்ற சந்தேகம் எழலாம். வினாடிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் ஒரு பொருள் ஒரு பெரிய அளவு TNT வெடிமருந்து ஏற்படுத்தும் பாதிப்புகளை ஏற்படுத்தும். இந்த வான் பாதுகாப்பு அம்சம் தொடர்பாக வேறு எந்த தகவல்களும் பொதுவெளியில் பகிரப்படவில்லை. கடந்த 2018ஆம் ஆண்டே இதனை சீனா தனது இராணுவத்தில் பயன்படுத்த தொடங்கிவிட்டது என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன.